ஸோ 12th ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்கலாம். A = 1/9 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்காங்க. ப்ரூவ் தட் A இன்வெர்ஸ் = A டிரான்ஸ்போஸ் அல்லது டிரான்ஸ்போஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஸோ கொடுத்துருக்கிறதுல நம்ம வந்து A கரெக்டாக எழுதுங்க. A வந்து இந்த இதை விட்டுட்டு இதை மட்டும் எழுதுங்க. -8 1 4 4 4 7 1 -8 4 நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதை விட்டுட்டு இதை மட்டும் எழுதியிருக்கேன். சரி வேண்டாம், அதை சேர்த்து எழுதிக்கலாம் 1/9. இது A டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா வெளியிலலாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். A டிரான்ஸ்போர்ட்டுக்கு நல்லா கவனிச்சுக்கிடுங்க. காலமை ரோவாக எழுதணும் அல்லது ரோவை காலமாக எழுதணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று. இப்போ கொடுத்துருக்கிற காலம் இருக்கு இல்லையா, அப்போ -8 4 1 இப்படி வெர்டிக்கலாக இருக்கிறத ஹரிசாண்டலாக எழுதுகிறேன். -8 4 1. அடுத்து 1 4 -8 1 4 -8 4 7 4 4 7 4. ஸோ இதில் காலமாக இருக்கிறத நான் என்ன செய்கிறேன், ரோவாக எழுதியிருக்கேன். ஸோ 1/9 சேர்த்து தான் எழுதியிருக்கேன். இது A டிரான்ஸ்போர்ட், இது 1ஆவதுன்னு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் இதோட ஆர்டர் வந்து என்னோட வேல்யூ வந்து 3. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் KA = K⁴n மாடுலஸ் ஆஃப் A அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? KA = K⁴n மாடுலஸ் ஆஃப் K. Kங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த இருக்கு இல்லையா, இதுதான் K. ஸோ இப்போ இந்த இடத்துல K = 1/9. மாடுலஸ் ஆஃப் A தெரியணும். என்ன தெரியணும்? மாடுலஸ் ஆஃப் A தெரியணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஏலேருந்து மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் A? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த ஃபார்முலாவில் இப்போ K என்னன்னு தெரிஞ்சிச்சு, என்னும் தெரிஞ்சிச்சு. என்னும் 3. மாடுலஸ் ஆஃப் A தான் கண்டுபிடிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் Aக்கு இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. -8 இன்ட்டு இந்த 8 இருக்கிற காலம் ரோ, இதை ஹைட் பண்ணிடுங்க, மறைச்சிருங்க. ஸோ இது எது இருக்க மிச்சம் அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16 -8 7s are 56. ஸோ மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +56ன்னு ஆயிரும். நான் டைரெக்டாக எழுதுகிறேன், பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கவனிச்சிக்கிடுங்க. சைன் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அந்த சைனை முன்னாடி போடணும். இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து இங்கே மைனஸ் ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது. மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கும் போது இந்த சைன் ஞாபகம் வைக்கணும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் ஆயிரும். ஸோ இங்கே -1 அப்படின்னு ஆரம்பிக்கணும். இந்த காலமும் இந்த ரோவும் மறைச்சிட்டு 4 4s are 16 1 7s are -7. சரிங்களா? அடுத்தது +4 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டு 8 4s are 32 -32 -4 1 4s are 4. ஸோ இதை கவனமாக எழுதிடுங்க. ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா A இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னு முதல்ல தெரியணும். அதை இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த டேம் 0 வரல அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன வரும் ஆன்சர்? -8. ஸோ 16 + 56 72 -1 7 போனால் 9 +4 இன்ட்டு இது ரெண்டும் மைனஸ்னால -36. ஸோ 8 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -576ன்னு வரும். நெக்ஸ்ட்டு -9, நெக்ஸ்ட்டு -144. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் -729. இதுதான் மாடுலஸ் ஆஃப் A. ஸோ நம்ம இது 1 வச்சிங்க, இது 2 வச்சுக்கிடுங்க. இப்போ இதை வந்து 2ல் போட்டிங்கன்னா K வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். இந்த இடத்துல போடுங்க, RHSல் போடுங்க. சரியா? ஸோ RHSல் போட்டிங்கன்னா இதில் RHSல் தான் போட சொல்லியிருக்கேன். நீங்கள் K வந்து என்னது 1/9, இதுதான் K பவர்
n வந்து ஆர்டர் 3, 3 ஆர்டர் இருக்குல்ல, அதனால் 3. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ எவ்வளவு? -7 to 9. ஸோ 1/7 to 9 இன்ட்டு -7 to 9. ஸோ என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆகிடும். -1 இதோட வேல்யூ வந்து எவ்வளோ? -1. இது நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் a -1 எக்ஸிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம a -1 என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொரு ஃபார்முலா தெரியணும். அதாவது அட்ஜாயின் lambda a equal to lambda power n minus 1 into adjoin a. ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் நீ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபார்முலாவும் அதுவும் சேமாக தான் இருக்கும். இங்கே கேக்கு பதில் எங்கே இருக்குது? அங்கே லேம்டா இருக்குது. கேக்கு பதில் என்ன இருக்குது? லேம்டா இருக்குது. முன்னாடி அட்ஜாயின்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? அட்ஜாயின்ட் இருக்குது. கேக்கு பதில் லேம்டா இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்? ஏ தெரியும். லேம்டா வேல்யூ ஈக்குவல் டு 1/9. n வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளவு? 3. என்னங்கிறது அந்த ஆர்டர். மேட்ரிக்ஸ் வந்து 3 × 3 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதனால் 3. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன? அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா அட்ஜாயின்ட் ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதில் நமக்கு ஏ அப்படின்னா என்னன்னு தெரியும். ஏ என்ன? -8 1 4 4 4 7 1 -8 4. இங்கே வெளியில் 1/9 இருக்குது. சரிங்களா? 1/9 இப்போ மறந்துடுங்க. உள்ளதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயின் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சைன் ரொம்ப முக்கியம். இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி கீழே வரும்போது இங்கே ப்ளஸ்ஸு இருக்குது, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே மைனஸு. திரும்ப கீழே வரும்போது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. தயவு செஞ்சு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்காக ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் படிக்க வேண்டியது ப்ளஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ்ஸு. திரும்ப மேலே ப்ளஸ்ஸுனா கீழே மைனஸ், மேலே மைனஸ்னால் கீழே ப்ளஸ், ப்ளஸ்ஸுனா மைனஸ். எல்லாம் அல்டர்னேட்டிவ். ஒன்று விட்டு ஒன்று. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்படி ஒன்று விட்டு ஒன்று ப்ளஸ்ஸில் ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. +8 -8 இந்த இடத்துல +8ன்னு போடணும். சார் இந்த இடத்துல இந்த நம்பர் எதுவும் போடாமல் ப்ளஸ்ஸுன்னு ஆரம்பித்து இந்த இருக்கிற ரோ இந்த இருக்கிற காலமும் மறைக்கணும். ஸோ சைன் போட்டதுனால அந்த நம்பர் மறைக்கிறதுனால தனியாக எழுதியிருக்கேன் நம்பரை. ஸோ முதல்ல என்னது? ப்ளஸ்ஸு. இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா என்ன இருக்குது? 4 7 -8 4. அடுத்தது மைனஸ். இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 4 7 1 4. அடுத்தது ப்ளஸ்ஸு. இந்த காலம் இந்த ரோ 4 4 1 -8 4 4 1 -8. நெக்ஸ்ட்டு மைனஸ். இந்த ரோ இந்த காலம் மறைச்சிட்டிங்கன்னா 1 4 -8 4 1 4 -8 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. இந்த இடத்துல இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 8 4 1 4 8 4 1 4. நெக்ஸ்ட்டு மைனஸ். ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த ரோ இந்த காலம் இந்த நம்பர் இருக்கிற இந்த ரோ இந்த காலம் -8 1 -8 1 1 -8. இதில் -8 தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 1 இருக்கிற இந்த ரோ இந்த இது மாற்றினா 1 4. அடுத்தது 4 7 1 4 4 7. நெக்ஸ்ட்டு மைனஸு. இந்த இடம் இந்த காலம் இந்த ரோ அப்போ -8 4 4 7 -8 4 4 7. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு இந்த ரோ இந்த காலம்
-8 1 1 -8. இதெல்லாம் சேமாக வருதான் பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணால் பார்த்துக்கிடுங்க. 4 இருக்கிற ரோ காலம் முடிச்சிங்க -8 1 4 4 தான் வரும். சரிங்களா? கரெக்டாக போடணும். தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா எல்லாமே தப்பாயிரும். பொதுவாக அட்ஜாயினில் எல்லோரும் தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 4s are 16 -8 7s are 56. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குனால ப்ளஸ் 56. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. 4 4s are 16 -7 1s are 7. இந்த மைனஸ் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 8s are -32 -4. நெக்ஸ்ட்டு மைனஸ் வெளியில் இருக்குது. 4 1s are 4 -32 ப்ளஸ் -32 -4 -64 8 8 ப்ளஸ் ஆயிரும். 64 -1. நெக்ஸ்ட்டு 7 -16 மைனஸ் வெளியில் இருக்குது. -56 -16. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது ப்ளஸ்ஸு -32 -4. மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாமே தப்பாயிடலாம். 72. ஸோ வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -9 வரும். 16 7 போனால் 9, வெளியில் மைனஸ் இருக்குன்னா -9 -36. ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் தான். -36. இதுவும் மைனஸ். இந்த இடத்துல சைன் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல 1 4s are 4 8 4s are இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, +32 வரும். சரிங்களா? பார்த்தீங்களா? அதனால் கவனமாக பண்ணணும். ஸோ இங்கே வரும்போது +36 -36 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது -36 தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் உள்ளே போகும்போது +1 ஆயிரும். அப்போ -63 ஆயிரும். மைனஸ் உள்ளே போகும் இல்லையா? -64 +1 -63. நெக்ஸ்ட்டு -9 +7 -16. அப்போ -9. ஸோ இதில் -63 -36. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? அட்ஜாயின் ஏ கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் என்ன செய்ய போட போகிறோம்? லாம்டா n-1. லாம்டாங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ஆர்டர். சரி, இந்த நம்பர் 1/9 அதான் லாம்டா. 3 - 1. அடுத்து அட்ஜாயின் ஏ வந்து 72 -9 -36 -36 -36 63 -9 -63 -36. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்முலாவில், மேலே உள்ள ஃபார்முலாவில். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளாக எழுதுகிறோம் பாருங்கள். 3 ஸ்கொயர் ஆயிரும். ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1/81 அப்படின்னு ஆயிரும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் 9 வெளியே எடுக்கிறேன். 9 வெளியே எடுத்தாச்சுன்னா எல்லாமே 9 டேபிளில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 9 8s are, இது 9 8s are, இது 1 9s are. இந்த 9 வெளியே எடுத்துட்டேன்னா 9 எல்லாத்துலேருந்து வெளியே எடுத்துட்டா இப்போ பேலன்ஸ் 8 இருக்கும். 1 இருக்கும், -1 இருக்கும். ஸோ அட்ஜாயினியை கண்டுபிடிக்கும் போது இந்த மாடல்ஸில் எல்லாமே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதை நம்ம விட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 72 -36 -9. இதை அப்படி காலம் எழுதுறேன். -9 -36 -63 -36 63 -36. டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு டிரான்ஸ்போஸ், அதாவது காலமாக இருக்கிறத ரோவாக எழுதியிருக்கேன்.
ஸோ ஒரே மாதிரி நம்பர் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும், கவனமாக எழுதுங்க. அப்போ இதை வந்து இப்படி எழுதக்கூடாது, இதை போடணும். 72 minus 36 minus 9 minus 9 minus 36 minus 63 minus 36 63 minus 36. ஸோ அவ்வளோதான். இப்போ ஈஸியாக இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் தப்பு பண்ணியிருந்தோம், அதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 9 வெளியே எடுத்துட்டோன்னா 8, இதில் -4 இருக்குது, -1. 9 டேபிள் எல்லாமே 9 டேபிள் எழுதுங்க, அவங்களுக்கு புரியும். 9 8s are. இப்போ 8 வெளியே எடுத்தாச்சு, சரிங்களா? அந்த மாதிரி அதேமாதிரி 9 4s are. 9 வெளியே எடுத்தாச்சு, 4 இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. 1 9s are. ஸோ 9 வெளியே எடுத்தாச்சு, -1. அப்படி அதேமாதிரி இதுலேயும் -1 -4 8 -4 -7 -4. ஸோ இப்போ என்ன வரும்? 9 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/9 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. சரிங்களா? இந்த டேர்ம் அப்படியே தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ்க்கான ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ. இதுதான் ஃபார்முலா. நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், -1 ஆரம்பத்தில் பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயின் ஏ வேல்யூ வந்து 1/9 இன்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இருக்குல்ல, இதுதான் அட்ஜாயின் ஏ வேல்யூ. இந்த வேல்யூவை தான் தூக்கி போட போகிறோம். ஸோ அட்ஜாயின் ஏ வேல்யூ போட்டாச்சு. இப்போ இதோட வேல்யூ என்ன? -1/9 இதோட வேல்யூ, சரிங்களா? ஈக்குவல் டு 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. வேல்யூ மறந்துடாதீங்க, மாற்றிடாதீங்க, ரொம்ப கவனம். இப்போ மைனஸை மட்டும் உள்ளே கொண்டு போகிறேன். 1/9 சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. -8 4 1 1 4 -8 4 7 4. மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது ஞாபகம் வச்சு பாருங்கள். இது எல்லாமே ஏ இன்வெர்ஸ், என்ன எல்லாமே ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ், ஹென்ஸ் ப்ரூவ். இதை நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் 1 அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரும் கரெக்டாக இதுக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.